இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா தாயே, இத்தனை நாளா குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருந்தாலும் என் கண்ணுல காமிச்ச அதை நினைச்சு நான் ஆறுதல் பட்டுட்டு இருந்தேன். பிரிஞ்சிருக்கிற குழந்தை என்கிட்ட வந்து சேரணும், அதுக்கு அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். என் வேண்டுதலுக்கு மனசு இறங்கி என் குழந்தைக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர வச்ச. என் குழந்தை திரும்பவும் என் கூட வந்துருவான்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்போ என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டியே. என் குழந்தை எங்க இருக்கா, என்னாச்சுன்னு கூட தெரியாம தவிச்சு போய் நின்னுட்டு இருக்கேன். எனக்கு என் குழந்தை வேணும். என் குழந்தை எங்க இருக்கு, என்ன நிலைமையில இருக்குன்னு நீதான் எனக்கு காமிச்சு கொடுக்கணும். காமிச்சு கொடுத்தாயே. கிணத்துக்குள்ள விழுந்திருக்கா. ஐயோ அம்மா தாயே, என் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என் குழந்தையை காப்பாத்து, காப்பாத்து, காப்பாத்துமா. இங்க பக்கத்துல எங்கயாவது போர் போட்டு தண்ணி வரலன்னு விட்டுட்டாங்களா? தெரியலையேம்மா, எனக்கு தெரிஞ்ச அப்படி எதுவும் இல்ல. வேற யார்கிட்டயாவது கேட்டு பாருங்கம்மா. சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். தேவிமா, தேவிமா, நீங்க எங்க இருக்கீங்க? உங்களுக்கு தான் பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுல்ல, எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. நான் வந்து உங்களை கூட்டிட்டு போயிருப்பேனே. இப்ப நான் உங்களை எங்கன்னு தேடுறது? என்ன பண்றது? தேவியை கூட்டிட்டு வரேன்னு ஏர்போர்ட்டுக்கு போன துர்காவை இன்னும் காணோம். தேவியை பார்த்து கூட்டிட்டு வந்துட்டா கூட பரவாயில்ல. துர்கா ஏர்போர்ட் போறதுக்குள்ள தேவியை பிளைட்ல ஏத்திட்டு என்ன பண்றது? ஐயோ கடவுளே, தேவியை எப்படியாவது திரும்ப கொண்டு வந்து சேர்த்துரு. ஒருவேளை தேவிமா வீட்டுக்கு போயிருப்பாங்களா? எதுக்கும் ஹாசினிக்கு போன் பண்ணி கேட்கலாம். என்ன பண்றது? துர்கா தான் போன் பண்றா. ஹலோ துர்கா, என்னாச்சு? தேவிமாவை பாத்தியா? இல்ல ஹாசினி. ஏன் என்னாச்சு? நீ போறதுக்குள்ள பிளைட்ல ஏறிட்டாங்களா? பார்க்க முடியலையா? துர்கா, ஏதாவது செஞ்சு தேவி பிளைட்ல இருந்து இறக்கு. துர்கா, தேவி அம்மா பிளைட்லாம் ஏறல ஹாசினி. ஏர்போர்ட்ல தேவி அம்மா காணாம போயிட்டாங்க. என்னது? தேவி அம்மா காணாம போயிட்டாங்களா? என்ன துர்கா சொல்ற? இப்ப நான் தேவி அம்மாவை தான் தேடிட்டு இருக்கேன். இன்னும் கண்டுபிடிக்க முடியல ஹாசினி. ஒருவேளை தேவி அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாளோன்னு கேக்குதான் நான் உனக்கு போன் பண்ணேன். இல்ல துர்கா, தேவி அம்மா வீட்டுக்குள்ள ஒண்ணும் வரல. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? எங்கன்னு போய் தேடுறது? துர்கா, நீ இருக்கிற இடத்துல இருந்து லொகேஷன் எனக்கு ஷேர் பண்ணு. நான் அங்க கிளம்பி வரேன். 2 பேரும் சேர்ந்து தேடலாம். சரி சரி, நான் இப்பவே அனுப்புறேன். நீ வந்துரு. சரியா?